அமோகமா இருக்கு. வீடியோ கண்ணுலயே அம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நேரம் சரியில்லாட்டா இருக்கு. இல்ல நண்டு சவனம் நல்ல சவனம் பாங்க. அதனால நம்மளுக்கு போற வழியிலே நண்டு கிடைச்சிருக்கு. வாங்கி முன்னா இருக்க. ஆமா ஆமா அப்படி பிடிக்க முடியாது பாருங்க. மறைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு வரப்பு மறைஞ்சிட்டு பாருங்க. அப்ப பாடின பாட்டெல்லாம் வந்து அர்த்தத்தோட இருக்கு. எல்லாம் வந்து களைக்கோழியும் அதை இதமா தெளிச்சு பாதி நண்டு செத்து போயிட்டு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற நண்டு உஷாராயிட்டு எங்களுக்கு இன்னைக்கு நண்டு கிடைக்கல. ஆமா கிடைச்ச நண்டை வந்து சூப் வைக்க போறோம். நமக்கு வருத்தமா இருந்தாலும் நண்டுக்கு நல்லதுதான். ஆமா நண்டுக்கு ஐஸ் கட்டி நம்மளுக்கு நண்டு கிடைக்கலன்னு 4 நண்டா இருந்தாலும் இது ஒரு டேஸ்ட் தான் ஆனது. ஆமா ஆமா இங்க பாருங்க எப்படி போயிருக்கு. மக்கள் சோம்பேறித்தனத்தினால தானே விற்கிறோம். ஆமா இல்லைன்னா அழகாக 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் அவிச்சு 2 நாள் காய வச்சு 3ஆவது நாள் 4ஆவது நாள் அரைச்சி சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நண்டு சாப்பிட்டு 4-5 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து நண்டு பிடிக்க நானும் அக்காவும் வந்திருக்கிறோம். பாருங்கள் எங்கள் ஊரில் பாருங்கள் நெல்லெல்லாம் பாருங்கள் எப்படி வளைஞ்சி கிடக்குது பாருங்கள். இப்போ இந்த வளைஞ்சி இருக்கிறதுக்கு அதுக்கும் இந்த நண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெல் பூவை சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நாங்கள் எப்படி பிடிக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நண்டு வாய்க்கால பிடிக்கிறதா வயலை பிடிக்கிறதா பொந்தில் கை விட்டு பிடிக்கிறதா? பொந்தில் தான் கை விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம் வாய்க்காலில் கிடந்தாலும் பிடிப்போம், இல்லை பொந்திலனாலும் கை விட்டு பிடிச்சி இன்னைக்கு கொண்டுக்கிட்டு தான் போகணும். நண்டு தின்னு ரொம்ப நாளாக தண்ணி வந்ததுலேருந்து நண்டே சாப்பிடலை. அதனால ஆனந்தி வந்து வெளிநாடு போய் விரட்டி சாப்பிட்டாலும் நண்டு குழம்பு சாப்பிடணும்னு ஒரு நாக்கு துடியாக இருக்குது. அதனால இன்னைக்கு பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டுடுவோம். சந்தோஷம். பிடிக்கலாம். ஆரம்பிங்க பார்ப்போம். ஆரம்பிச்சிடலாம். வேட்டைக்கு போவோம் வாங்க. அண்ணே ஊரில் கதிர் வளைஞ்சி தலை குனிஞ்சு கிடக்கு பாருங்க. வரப்பில் தலை குனிஞ்சு கிடக்கு. இது விளைய வைக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இப்போதான் சந்தோஷமா இருக்கு பார்த்தோன்னா. இப்படி ஸ்கூல் விட்டு வருதுவா? சரிண்ணா நீ சாட்சி வைக்காம கதிர் அடிப்படம் இருக்கு. அடிப்படும் தான். அதான் சொன்னதுக்கு கேட்க மாட்டேன்ட்டாவா. சாட்சி வச்சா தம்பியில உள்ள பூந்து வர்றீங்க நல்ல பைத்தாங்க பறிக்கிறீங்களாடா? உளுந்தெல்லாம் பறிச்சு வரீங்களா? இல்லையா உளுந்தெல்லாம் பறிப்பீங்களா? உளுந்து என்ன பழுத்துறானே அதுக்குள்ள நெத்து வச்சுட்டு மாசம் கடைசா எடுக்கலாம். இந்த நெல்லு முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பாத்தீங்களா? இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சிறப்பா நல்லா தண்ணியும் பஞ்சம் இல்லாம தண்ணி வந்துச்சு. அதுக்குதான் நெல்லு வளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு வரப்பு மறைஞ்சிட்டு பாருங்க. அப்ப பாடின பாட்டெல்லாம் வந்து அர்த்தத்தோட இருக்கு. சூப்பரா வளைஞ்சிருக்கலாம். நீ ஆமா 10 மூட்டை வருமா? கூட தான் வரும். என்ன சொல்றீங்க? 10 தாண்டும் 10 குறையாது. இதெல்லாம் எவ்வளோ கதிரு? அதான் சொன்ன ஒதுக்கி கொடுங்கன்னா அது சாஞ்சிடும் அப்படின்னுட்டாரு. நல்லா வளைஞ்சிருக்கு. நல்லா வளைஞ்சிருக்கு. எங்க பார்த்தாலும் நல்லா வளைஞ்சுதான் இருக்கு. மானம் அப்படி ஏற்றமானது. தண்ணி யாரு வச்சா? மழை பெஞ்ச தண்ணி. இந்த மாதிரி சாட்சி விடணும். அது மாதிரி நான் சாத்தி விட்டுட்டு ஓடுற ஓட்டத்துல சாத்தி விட்டுட்டு போனோம். அப்படி சாத்தி விட்டாக்கா காலையில் தட்டுப்படாது. இங்கே வராது. இப்படி நிறுத்தி விடணும். உளுந்து சூப்பரா முளைச்சிருக்கு. நீ உளுந்து காய் சூப்பரா இருக்கு. நெட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பெரியண்ணா. இதுலேவா ராசி ஏங்க அப்புறம் நோகாம நொங்கு சாப்பிட்டாச்சு. அமோகமா இருக்கு. வீடியோ கண்ணுலயே அம்பிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நேரம் சரியில்லாட்டா இருக்கு. இல்ல நண்டு சவனம் நல்ல சவனம் பாங்க. அதனால நம்மளுக்கு போற வழியிலே நண்டு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நண்டு வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த கதிரோட ஆனா நம்ம இந்த வருஷத்துல நண்டே சாப்பிடல இல்ல. அதனால அது வெளியில வந்துட்டு சாப்பிடுங்கன்னு. இந்த வருஷத்துல நண்டு இதாங்க ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிடுறோம். கதிர் வந்து ஆமா இந்த வருஷத்துல நண்டு. ஆமா ஆமா இந்த வலை கொஞ்சம் கதிர் வயலா இருக்கு. சரி வரும் நம்ம வரத்துலயும் வரும். அம்மா
வேறு எப்படி மண்டி போச்சு விழுந்து? சூப்பராக இருக்கு. இங்கே வேறு நல்ல காய் தான். காய் 10 காய்க்கு குறைச்ச இல்லாமல் இருக்கு. ஆனால் கலக்க போட்டுக்காருங்க எல்லாம் சரி. கலக்க தாங்க தம்பி போடணும். இதில் பூச்சியில் பாருங்க, எடுக்க இருந்ததில் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமாம் ஆமாம். இப்போ அங்கே தானே போகணும். எங்கே இப்படியே போங்க. ஒரு செடியில எல்லாமே நெத்தாயிடுச்சு பாருங்க. இது அறுக்கிறதுக்குள்ள இன்னும் நல்லா நெத்தாயி எல்லாம் இங்க பாருங்க மாதிரி தான் இருக்கணும். ஒத்த செடி. இது தனியாக இருக்கிறதுனால அவ்வளோ காய் இருக்கு பாருங்க. இதில் நெருக்க இருக்கிறதுல பாருங்க, அதுல அவ்வளோ காய் இது இருக்கு. எப்படி தனியாக முளைச்சிருக்குண்ணே? இந்த விதையில ஒன்று முளைச்சி அது வந்து தெரிச்சு வந்து உளுந்து இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பட்டாலே போதும் மாட்டா இருக்குங்க. இது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு தண்டாம இருந்தாதான் நல்லா. எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மம்பட்டியை வெட்டி விட்டு மம்பட்டியில அப்படி போடுவாங்க. இங்க என்ன பண்றாங்க, அப்படியே வரப்புல அப்படிதான் இங்கேயும் போட்டது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈஸா வேலையை முடிக்கிறதுக்காக வரப்பு மருந்து அடிச்சு விட்டுட்டு வீசி விட்டுறது. அப்படி போடுறது மனக்கடும். கொத்தி கொத்தி விட்டு அப்போ வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா ஒரு விதை 2 விதை போடுறது. கண்டுபிடிச்சிடலாமா அன்னைக்கு? பிடிப்போம் வந்துட்டோம். பிடிக்காம போகிறதில்ல, வெற்றியோட போவோம். என்னது சரி சரி, இங்கே வெள்ளை கை விட்டுக்கிட்டே போவோம். நம்ம தண்ணி கம்மியாக தான் இருக்கு, தலைவலி ஈஸியாக இருக்கும். வைக்கலையா? தண்ணி கம்மியாக தான் அந்த கண்ணியில் போவோம். அந்த கண்ணி அந்த கண்ணி இப்படியே இப்படியே போய் அந்த கண்ணியோட இந்த கலக்கறதுன்னு இங்கே பாருங்க, கலக்கறதுலாம் எப்படி இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப கலக்கற கூட. இது கரண்டு போய் இருக்குது. இல்லை யாரும் பத்தாம தான் தெளிச்சிருக்கிறாங்க. இங்கே யாரும் இருக்குது. நல்லா பொடு பொண்ணு போட்டுக்கானே இருங்க. 10 மூட்டை குறையாத. கூட கொண்டு போயிடும். 12 நாள் வந்துடும். இது நாற்று எடுத்து போட்டு இங்கே நட்டுருக்கு. தண்ணி இல்லைங்க, தண்ணி இல்லாமல் எப்படி கையை விடுவோம். அந்த வயல்ல பாரு தண்ணி இல்ல பாரு. இந்த வயல்ல வடிகட்டி விட்டுருக்காங்க. இதுல பச்சை இருக்குல்ல, இது கலக்கா இருக்கு பாருங்க. இது வந்து நெல்லில் வாங்கியிருக்கோம், அது வந்து தட்டையில் வாங்கியிருக்கோம். அது வைக்க அதிகமாக விழுகும். இதுதான் இது மாதிரி தான் இருக்கணும் கடவை. கிராஸாக போகுது, கிராஸா போகுது. அப்படியே சைடாக உள்ள கை போகும். இந்த கிராஸாக போகிற இடத்துல தான் இருக்கும் நல்லது. தெரிஞ்சுக்க நேராக இருந்தால் கை விட்டு பிடிச்சாங்களே, நம்ம கையை உள்ளே போகிற அளவுக்கு. என்ன இது இருக்குமா? உள்ள போய் கையை ஒடிக்கிறோம்ல நீ. அதான் உள்ள போக மாட்டேது. கையை விட்டு இருக்குது. கோடையில் தான் நடுப்பு நல்லா இருக்கும். கோடை மழை பெஞ்சு தண்ணி கிடக்குது பள்ளத்துல. இது தாண்டி போகுது. நல்லா போகுது. நண்டு பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு. பிடிச்சிருவோம். சிறப்பான சம்பவம். எப்படினாலும் பிடிக்காம போகும். அழகா தெளிச்சிருக்காரு. தண்ணி ஆண்டான் வச்சிருக்கிறாரு.
நிறைய தான் கிடக்கு. ஒரே இடத்துல 10 நண்டு இந்த இதில் இங்கே தான். அப்போ தான் நம்ம திங்க முடியாது. அண்ணே இதில் அவ்வளோதான் களை மண்டி இருந்துச்சுல்ல, களை மண்டி எவ்வளோது விளைஞ்சிருக்கு பாருங்க. நல்லா களை அதான் நல்லா விளைச்சிடண்ணா. களையை தாண்டி இருக்குது பயிர். போகுது அந்த இப்படி போய் விளையிறதுனால இப்படி போகும்போது அவ்வளோதான் தெளிவாக விவரமாக இருக்கு நண்டு. இந்த மாதமெல்லாம் அது கரெக்டாக இது பண்ணிடும். விலையெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ஆனந்தி நண்டு எதுவும் பிடிச்சிட்டீங்களா? நண்டு விட்டுருக்குறேன். ம் அது என்னன்னா போயிட்டே இருக்கு. நண்டு விட்டுருக்கீங்களா? வயலில் விட்டுருக்கீங்களா? வலைக்குள்ள விட்டுருக்குறேன். வாயும் வரப்போம் வலையும் வாங்கி முன்னா இருக்க. ஆமாம் ஆமாம், அப்படியும் பிடிக்க முடியாது பாருக்க. காசா போகுதாக்க வலை போய்கிட்டே இருக்கு. தண்டு போட்டோன்னா இது போய்கிட்டு இருக்கு பாரு. நண்டை தொட்டுட்டீங்களா? நண்டை தொட்டாச்சு. கொடுங்க, நீங்கள் தொட்டாலே போதும் சாப்பிட்ட மாதிரி. தொட்டாலே போதும் பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு தான் போகணும். அவ்வளோ பெருசு போகுது. நீங்கள் பார்க்குறியா? நான் அங்கே போய் பார்க்குறேன். வரோம் இதாக வலை இருந்துச்சுன்னா கை வரட்டுமா? போகலாம். வலைக்குள்ள இருந்துக்கிட்டு வாயை பழக்குது பாரு. நேராக போய் காலை வச்சுக்கோ. கையை விட உள்ள வராத மாதிரி. போக என்ன பண்ணுவோம், நேராக போய் அந்த போய் ஒண்டிக்கிட்டு பாரு. அதுக்கு அந்தட்ட அதுக்கு போக முடியலை. நம்மளுக்கும் கை எட்டலை. ஆற்றுல பாதி சேத்துல பாதிங்க. அப்படி அப்படிதான் இருக்கு. அதுக்கு தான் மலைக்குள்ள கையை விட்டாலும் எப்படியோ உள்ள போய் எட்டி போய் அவ்வளோ உங்கள்கிட்டே நண்டு டிக்காட்டி வேலை பண்ணுதே. நானே உங்ககிட்டே நண்டு அதை வேலையை காட்டுதே. ஆமாம் ஆமாம், அது கூட நானும் பிடிச்சிருவேன். அப்பா இங்கே பாருங்க எப்படி போயிருக்கு. பிடிச்சா நல்லா காலை கட் பண்ணாமல் எடுத்துட்டீங்க. காலை இப்படி 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 எதுக்கு இப்படி வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கிட்டா நம்ம கை இப்படி தானே போகுது, அதெல்லாம் உளுந்து கடிச்சிரும். பாருங்க அந்த பழக்கத்து பாருங்க இருக்கு. வெறும் ஒரு 4 இருந்தாலே போகிறோம் தம்பி. சூப்பர் குழம்பு வச்சிடலாம் வாடகைக்கு. பாருங்க ரெண்டாவது நண்டு பிடிச்சிருக்கிறோம். நேரத்துக்கு ஒரு ஆளை காணுமா? இன்னொரு ஆள் பாப்போம் இருக்காங்க. என்ன நம்பி பிடிச்சிருக்கியா? நண்டே நண்டு போடலையில. ஆனந்தி வெற்றி தனமா பிடிச்சிட்டானே. பரவாயில்ல, போடுங்க அழைச்சிங்க அப்புறமா. சேத்தோட தெரியாது. நல்லா நண்டு பெருசாக தான் இருக்கணும். நண்டு நல்லா பெரிய நண்டு தான். கால் பெருசா இல்லை. காலு பெருசா இல்லை. கால் முறிஞ்சு போய் மறுபடியும் முளைக்குதுல்ல, அதுதான் மறுபடியும் சின்ன காலாக இருக்குது. அறுத்து சரி முள்ளோட சேர்த்து அறுத்து மாடு திங்க முடியல. நீ முள்ளு மேலே எல்லாம் உருவி விட்டுட்டு மாடு திங்கமாங்கிறது. இங்கே முள்ளு வச்சுட்டுல முள்ளு இல்லாமல் இருக்கு பாருங்க, செடியாக மண்டி இருக்கு பாருங்க. அப்போ அறுத்து போட்டோம்னா திங்க. இந்த குறுக்கு வர பொறுக்க போ போ. இது விட்டு பார்த்துட்டு தான் போயிருக்கு. குழஞ்சிருக்கேன்னு பார்க்குறேன். எப்படியாவது நீ 3 பிடிச்சிருப்பா.
அதுக்கு வாய்க்கா தடவல் தான் கரெக்டாக இருக்கும். தடவலுக்கு தண்ணி கொஞ்சமாக இருக்கணும். அதுக்கு மேலே அது போக முடியாது. எங்கே பார்த்தாலும் நெல் தான். ஆமாம். இதெல்லாம் எத்தனை லட்ச ரூபாய்க்கு விற்கலாம்? அதெல்லாம் பல லட்சத்துக்கு விற்கலாம். ஆமாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் அப்புறம் எப்படி நிவாரணம் கொடுப்பாங்க? இதோட சூப்பராக இருக்கு. வளைஞ்சிருக்கேன். ஆமாம். சூப்பராக பள்ளத்தில் வந்து வெள்ளம் போனாலும் விளையும் பாருங்க. பள்ளம் மட்டும். குட்டியில் இருக்கு. குட்டியா? ஆடானே பாருங்க, அது கொடுங்க. நல்லா இருக்கும். நெல்லிய வச்சுதான் தெரிய மாட்டேங்குது. எங்கள் ஊர் அழகாக பாருங்கள். எல்லாம் நெல் வயல், எல்லாம் அறுவடை சீசனில் ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நாளில் அறுத்துருவாங்க. அந்த காலத்தில் அறுத்து எல்லாம் வீட்டுக்கு சாப்பாடு வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் எல்லாம் அறுத்து சென்டரில் போட்டுட்டு கவர்மெண்ட்டில் விற்றுட்டு ப்ரைவேட்டில் விற்றுட்டு கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட்லேயும் அரிசி வாங்கி சாப்பிட்றாங்க. மக்கள் சோம்பேறித்தனத்தினால தானே விற்கிறோம். இல்லைன்னா அழகாக 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஊற வச்சு மறுநாள் அவிச்சு 2 நாள் காய வச்சு 3ஆவது நாள் 4ஆவது நாள் அரைச்சி சாப்பிட்டா எவ்வளோ சுவையாக இருக்கும். என்ன தான் சுவையாக இருந்தாலும் நம்ம தான் பாய்ச்சனை கொட்டுற மாதிரி இல்லை. களைக்கொல்லியில் ஆரம்பித்து பூச்சிக்கொல்லியில் முடித்து அத்தனை ரசாயனம் உரம் எல்லாத்தையும் போட்டு கொட்டி வயலில் நத்தை நண்டு மீனெல்லாம் கொன்று, அதான் நத்தை நண்டெல்லாம் கொண்டுடுறோம். அது சின்ன உயிரினத்தினால சிக்கன சேர்த்துறது. நம்ம பெரிய உயிரினங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாக நோய் வந்து தாக்கிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ரசாயனத்தில் என்றைக்கு கையை வச்சோமோ, அறுவடையை மகசூலை பெருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அன்னையே முடிஞ்சது மனித உயிர். என்னாச்சு, இது மாட்டுச்சா? என்னத்தை பார்த்து ஒன்றுச்சாதான் நண்டு ஓடின மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. போயிட்டு இனி வரும் காலத்தில் மக்கள் யானை இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரசாயனத்தை குறைங்க. 1 ஏக்கருக்கு 30 மூட்டை விளையுதா, ரசாயனம் போடாமல் மருந்தடிக்காமல் 10 மூட்டை விளைஞ்சாலும் போதும், உயிர் வாழ்ந்துக்கலாம். நீங்கள் என்ன தான் நீங்கள் வருமானத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேண்டி ரசாயனம், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி எல்லாத்தையும் அடிச்சிங்கன்னா மனிதோட ஆயுள் காலம் 30 தான். அப்புறம் 20, 25,000, அப்புறம் 20 முடிஞ்சிடும் கதை. கொஞ்ச நாள் ஆகிட்டா அப்புறம் இந்த குழந்தை பிறக்கிறது இதே கம்மியாகிருங்க. அப்புறம் மனித இனமே கம்மியாகிரும், அழிஞ்சிரும். அந்த வருஷம் அப்பாட்ட சொல்லியிருக்கா, நீ எனக்கு ஒரு வயலை ஒதுக்கிடு. 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், மறந்துடுறாரு. நானும் அந்த டைமில் மறந்துடுறேன். ஒரு வேலை ஒரு 1 அந்த பக்கம் இருக்குல்ல, இந்த மூளை கொண்டு எதுவுமே சாணி ஏறு மட்டும் அடிச்சுட்டு எதுவுமே அடிக்கக்கூடாது. ஒரு களைக்கொல்லியிலேருந்து எதுவுமே எடுக்காமல் அது 5 மூட்டை வளைஞ்சாலும் பரவாயில்ல வீட்டுக்கு வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை சம்பா அரிசி போடலான்னு பார்க்குறேன். நீ மாப்பிள்ளை சம்பா, ஆமாம், இல்லைன்னா சிவப்பு கவுனி, இல்லைன்னா மட்டை அரிசி இருக்குல்ல, ப்ரௌன் ரைஸ், ஏதோ ஒன்று போட்டு சாப்பிடுவோம்மா. அதுக்கு முன்னே அதான் கேரளா அரிசி சிக்கன் 9 அதான் மட்டையாக இருக்கிறது. இந்த காது குட்டிக்கெல்லாம் அந்த அரிசி தான் கிளறி வைப்பாங்க. நம்ம சமையல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி 17ஆம் தேதி ஒரு சமையல் ஒன்று இருக்குது. மட்டை அரிசி சமையல் தான், ப்ரௌன் அரிசி. நம்ம நாட்டில் தானே இறால்லாம் முழுசாக சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கிறோம். இறால் நண்டலாம், கடல் நண்டலாம்,
அங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்து அப்படியே உள்ளே இறக்குறது தான் குழம்புக்குள்ளே. அது மேலே ஓடு இருக்கும். நண்டும் எந்த சுத்தம் பண்ண மாட்டாங்க. முழு அப்படியே காலு கீழே அந்த வயிறு கீழே பிள்ளைலாம் அப்படியே இருக்கும். நண்டில் முள்ளு நண்டு அப்படியே இறக்குவாங்க. ஆ அப்படியே போங்க. அங்கே போய் நீ கண்ணி இருக்குன்னாங்கண்ணா. அங்கே வகையாக இருக்குல்ல, கண்ணி இருக்கு. அங்கே எங்கே இருக்கு? அண்ணே நண்டு வேட்டை முடிஞ்சிட்டா? நண்டு வேட்டல்லங்க அன்னைக்கு போனா ஆசை பூசையா போயிட்டு பாருங்க. போனதுக்கு 4 நண்டு பிடிச்சிருக்கிறோம். என்ன பண்ணுவோம்க்கா? வாய்க்கால விட்டுருவோமாக்கா? ரசம் நண்டு பிடிச்சாலும் பிடிக்காம இருந்தா நம்ம அந்த நெல் விளைச்சல பார்த்தாதே அதுவே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷம். பாருங்க எல்லா பக்கமும் பாருங்க அப்படியே பழுத்து அதோட மஞ்சள் நிறத்தை பாக்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குது. ஆனந்தமா இருக்கு. ஆனந்தி அந்த இடத்த சுத்தி வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நண்டு பிடிச்சான்னு இன்னைக்கு நண்டு கம்மியாக தான் பிடிச்சிருக்கோம். இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வாய்க்காலில் விட்டுடுவோம். இன்னொரு டைம் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் நண்டு பிடிக்க முடியுதான்னு. இப்போ வலை வாரம் கழிச்சு வருவானது. வலைக்கையும் விட்டு பார்த்துட்டோம். வலையும் பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸாக போகுது. நம்ம கை எட்டின தூரம் வரைக்கும் போகுது. அதுக்கு போக முடியலை. வாய்க்கால்லையும் பாருங்க தண்ணி வந்து நிறைய கிடக்குது. வாய்க்கால்லையும் தடையை பிடிக்க முடியலை. அதனால வந்து பிடிச்ச நண்டை வந்து வாய்க்காலில் விட போகிறோம். எப்பொழுதும் அரண்ணை கூட நண்டு இருக்கும். இன்னைக்கு 4 நண்டோட காமிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நண்டு வந்து பாதுகாப்பா உள்ள இருக்குது. ஆனந்தி ஆசைப்பட்டு பிடிச்சிட்டீங்க. தண்ணியா ரசம் மாதிரி வச்சு விட்டுருக்கேன். சூப்பு மாதிரி வச்சிடலாமாங்க? பூண்டு போட்டு தட்டி விட்டு நானே நாட்டு 2 ரசம் சரிங்க வச்சிடலாங்க. இந்த வாட்டி வந்து நண்டு வேட்டை வந்து பயிலற போயிட்டு அடுத்த வாட்டி நிறைய பிடிச்சி காட்டுறோம். அடுத்த வீடியோவில் பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. நிறைய முகத்தில் முடிச்சிங்களா? இல்லையா, எந்த முகத்துலையும் முழிக்கல. உங்க முகத்துல தான் முழிக்கிறோம். நாங்கள் எங்க நிறைய போய் பார்க்குறோம். போற பாதையிலே வந்து நண்டு முகத்துல முடிச்சுதான் போனோம். ஆனா நண்டு ஒரு நண்டு மட்டும் தான் எங்களுக்கு அது வீடியோ பார்த்து யோகம் தான் என்னன்னு தெரியல. இந்த நண்டு தான் எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் வந்து களைக்கோழியும் அதை இதுமா தெளித்து பாதி நண்டு செத்து போயிட்டு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நண்டு உஷாராயிட்டு எங்களுக்கு இன்னைக்கு நண்டு கிடைக்கல. ஆமாம், கிடைச்ச நண்டை வந்து சூப் வைக்க போகிறோம். நமக்கு வருத்தமாக இருந்தாலும் நண்டுக்கு நல்லது தான். ஆமாம், நண்டுக்கு ஆயுசு கட்டி நம்மளுக்கு நண்டு கிடைக்கலன்னு 4 நண்டாக இருந்தாலும் இது ஒரு டேஸ்ட்டு தான் ஆனது. ஆமாம் ஆமாம் உண்மைதானே. நம்ம நிறைய போட்டு வச்சா டேஸ்ட் கிடைக்க மாட்டேது. 4 நண்டு போட்டு வச்சோம்னா நீட்டாக இருக்கும். ஆமாம், 4 பேருக்கு 4 நண்டு போச்சு. மற்றவங்க என்னத்த சாப்பிட்றது? இதில் வந்து போட்டு நண்டை வந்து நசுக்கிறேன். குத்து நசுக்கி சூப் வச்சு விட்டுறேன். சரி சரி. ஏன்னா ஆமாம் ஆமாம், நண்டு சூப்பு, நாட்டு நண்டு சூப்.